முழு தயார் நிலையில் இருப்பதாக IRGC அறிவிப்பு. வெளியான பகிரங்க எச்சரிக்கை. மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள். நீதிமன்றம் விடுத்த அதிரடி உத்தரவு. டித்வா புயல் இழப்பீடுகள் தாமதம். அதிகாரிகள் அசம்பந்தம் தொடர்பில் குற்றச்சாட்டு. போடெய்ஸ் பகுதியில் வெள்ளம். அதிகளவான வீடுகள் பாதிப்பு. மன்னார் நகரசபை தவிசாளர் மீது சுமத்தப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தொடர் விசாரணை. மூடப்பட்ட பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை உணவகம். நோயாளர்களுக்கு சிரமம். டொரின்டன் ஆறு பெருக்கெடுப்பு. 25 வீடுகளைச் சேர்ந்த 75 பேர் பாதிப்பு. பரந்தன் சந்தி கண்மி தேனையின் வீதியில் விபத்து. நபரொருவர் உயிரிழப்பு. துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. எந்தவொரு புதிய ஆக்கிரமிப்பு அல்லது அச்சுறுத்தலுக்கும் மிக உறுதியான முறையில் பதிலடி கொடுக்க தாங்கள் முழு தயார் நிலையில் இருப்பதாக ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான தற்காலிக போர் நிறுத்த காலம் நீட்டிக்கப்பட்டுள்ள போதிலும் ஈரானின் எல்லைகளுக்குள் அல்லது அதன் சொத்துக்கள் மீது ஏதேனும் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டால் தங்களது போர் நடவடிக்கைகளை தொடர தயங்க மாட்டோம் என IRGC அதன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. எதிரிகளின் எந்தவொரு ஆக்கிரமிப்பு முயற்சி எங்களது பதிலடி முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிக கடுமையாக இருக்கும் என அந்த படை எச்சரித்துள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் 27ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரையில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எண்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எண்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மேலும் எலும்புக்கூடுகள் அப்பகுதிகளில் காணப்படுவதால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அதற்காக 8 வார கால பகுதி தேவை என சட்ட வைத்திய அதிகாரி மன்றில் விண்ணப்பம் செய்ததற்கு அமைவாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றினால் அனுமதி வழங்கப்பட்டது. நாட்டில் ஏற்பட்ட டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட உதவிகள் தமக்கு உரிய முறையில் கிடைக்கவில்லை என மடு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தம்பனைக்குளம் கிராம மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நேற்று மாலை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் குறித்த கிராமத்திற்கு விஜயம் செய்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தமது பிரச்சினைகளை பாராளுமன்ற உறுப்பினரின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். மத்திய மலைநாட்டில் நிலவிய வறட்சியினை தொடர்ந்து கடந்த சில தினங்களாக மாலை வேளையில் கடும் மழை பெய்து வருகிறது. நேற்று 21ஆம் தேதி மாலை டிக்கோயா போடெய்ஸ் பகுதியில் பெய்த கடும் மழையினால் போடெய்ஸ் ஆறு பெருக்கெடுத்து அப்பகுதி வெள்ளக்காடானது. இதனால் கொணகல பிரிவில் உள்ள சுமார் 56க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் வெள்ள நீரினால் பாதிப்புக்குள்ளாகின. வெள்ளம் காரணமாக போடெய்ஸ் வீதி வெள்ளத்தில் சுமார் 6-7 அடி மூழ்கியதனால் பொது போக்குவரத்து பல மணித்தியாலங்கள் துண்டிக்கப்பட்டன. மன்னார் நகரசபை தவிசாளர் டேனியல் வசந்தன் முன்னாள் தவிசாளர் மீது சுமத்தப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் கடந்த திங்கள் மற்றும் நேற்று செவ்வாய் ஆகிய 2 தினங்கள் மீண்டும் அழைக்கப்பட்ட நிலையில் அங்கு சென்று சாட்சியம் அளித்துள்ளார். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அழைப்பிற்கு அமைய குறித்த 2 தினங்களும் காலை 9 மணி அளவில் குற்றத்தடுப்பு பிரிவில் முன்னிலையான மன்னார் நகரசபையின் தவிசாளர் மாலை 5 மணி வரை வாக்குமூலம் வழங்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து கொழும்பில் வைத்து நேற்று செவ்வாய்க்கிழமை அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை உணவகம் 7 மாதங்களுக்கு மேலாக மூடப்பட்டுள்ளமையால் நோயாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த உணவகம் அதிக தொகைக்கு வாடகைக்கு விடப்படுவதாலேயே யாரும் அதனை பெற்று நடாத்துவதற்கு முன்வருவதில்லை என அறிய முடிகின்றது. கடந்த வருடம் 1,25,000 ரூபாய்க்கு மாதாந்த வாடகைக்கு விடப்பட்டுள்ளதாகவும் இவ்வருடத்திற்கும் அதே விலை கோரப்பட்டும் யாரும் பெற்றுக்கொள்ளாத நிலையில் மீண்டும் 80,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டும் எவரும் இதுவரை பெற்றுக் கொள்ளவில்லை என பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. நுவரெலியா மாவட்டத்தில் நேற்று 21ஆம் தேதி மாலை இடியுடன் கூடிய கடும் மழையினால் பல பகுதிகளின் ஆறுகள் பெருக்கெடுத்து வெள்ள நிலைமை ஏற்பட்டன. இதனால் பல குடும்பங்கள் பாதிப்புக்குள்ளாகின. அக்கரை பத்தனி பிரதேசத்தில் நேற்று மாலை பெய்த இடியுடன் கூடிய கனமழை காரணமாக டொரிங்டன் பகுதியில் உள்ள ஆறு பெருக்கெடுத்ததால் அக்கரை பத்தனை ஆட்லோ தோட்டத்தில் வெள்ள நீரில் 25 வீடுகளுக்குள் புகுந்ததால் 75 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கார் இரவு 7 மணியளவில் பரந்தன் சந்திக்கு அண்மையில் வீதியை குறுக்காக கடக்க முற்பட்ட முதியவர் மீது மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் 55 வயதான புன்னை நீராவி கண்ணகி நகர் சேர்ந்த முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த சம்பவம் தொடர்பாக உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மேலும் குறித்த விடயம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.